அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல்ல 2வது இயலான பதவியல் பற்றி பார்க்க போகிறோம். பதம் அப்படின்னா என்னென்னா சொல் அப்படிங்கிற பொருள், அதுதான் சொல்லியல் அப்படிங்கிறத இங்கே பதவியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல் அப்படின்னா என்னென்னா ஒரு எழுத்து தனித்து வந்தோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலோ அதுக்கு நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எழுத்தியலில் கூறப்பட்ட எழுத்துக்களால் ஆகிய சொற்களோட இலக்கணத்தை கூறது தான் பதவியல். எழுத்தியலில் கூறப்பட்ட எழுத்துக்களால் ஆகிய சொற்களின் இலக்கணத்தை, ஒரு எழுத்து தனித்து வந்தோ இல்லை நிறையா எழுத்து சேர்ந்து வந்தோ பொருள் தரணும் அப்படின்னா தான் அதை நம்ம சொல்லுன்னு சொல்லுவோம். அந்த சொற்களோட இலக்கணத்தை சொல்கிறனால இது பதவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதுகிற அந்த எழுத்துக்கள் பொருள் தரும் வகையில் அமையணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துக்கள் பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல். அதுக்கப்புறம் சொல் அப்படிங்கிற பொருள் தர மற்ற சொற்கள் என்னென்ன பார்த்தோன்னா மொழி, கிளவி, வார்த்தை, பதம். மொழி, கிளவி, வார்த்தை, பதம் என்பது சொல் எனும் பொருள் உணர்த்தும் சொற்கள். அடுத்தது பார்த்தோன்னா பதவியல் அப்படிங்கிறது வடமொழியை தழுவி அமைக்கப்பட்ட பெயர். வடமொழியை தழுவி அமைக்கப்பட்டதுனால இதன் பெயர் பதவியல். பதவியலில் அமைந்த நூற்பாக்கள் மொத்தம் 23. பதவியலில் அமைந்த நூற்பாக்கள் மொத்தம் 23. அதில் ஃபஸ்ட்டு நூற்பா 128. நன்னூலில் நூற்பா 128 என்ன சொல்லுதுன்னா, எழுத்தே தனித்தும் தொடர்ந்தும் பொருள் தரின் பதமாம், அது பகாபதம் பகுபதம் என இருபால் ஆகி இயலும் என்ப. ஒரு எழுத்து தனித்து வந்தோ தொடர்ந்து வந்தோ பொருள் தந்துச்சு அப்படின்னா பதம். பதம் அப்படின்னா என்னது? சொல். ஒரு எழுத்து தனித்து வந்தோ தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது ஒரு சொல். அதுக்கப்புறம் அந்த சொல்லை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பகாபதம் பகுபதம். பதத்தை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பகாபதம் பகுபதம் என இருபால் ஆகி இயலும் என்ப. இது மாதிரி 2 வகையாக பிரித்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நூற்பா 128. அடுத்த நூற்பா பார்த்தோன்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எழுத்து தனித்து வந்தோ தொடர்ந்து வந்தோ பொருள் தரணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு எழுத்து மட்டும் தனித்து பொருள் தர சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு எழுத்து தனித்து பொருள் தரும் இல்லையா, அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழிகள். நூற்பா 129 என்ன சொல்லுதுன்னா, உயிரெழுத்து 6. உயிரெழுத்தும் மாவில் 6. உயிர் மாவில் 6. தா பா நாவில் 5. கா வா சாவில் 4. யாவில் 1 ஆகும் நெடில். இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள். நோ து ஆம் குறில் 2. நோ து இது 2 மற்றும் குறில் 2 எழுத்துக்கள். ஓர் எழுத்து இயல்பதம் 6 சிறப்பின். இந்த மாதிரி ஓர் எழுத்தில் பொருள் தர சொற்கள் மொத்தம் 6 எழுத்துன 42 சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உயிரெழுத்து 6, மா எழுத்தில் 6, மொத்தம் 12 வந்துருச்சு. அதுக்கப்புறம் தாங்கிற வரிசையில் 5, பா வரிசையில் 5, நா வரிசையில் 5, 15. கா வா சா 4. இந்த 4 எழுத்துலேயும் 4, இந்த 3 எழுத்துலேயும் கா வா சால 3 வரும். கா வரிசையில் 4, வா வரிசையில் 4, சா வரிசையில் 4, மொத்தம் 12. இந்த 3ல் 4 வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 12. யா வரிசையில் 1 மட்டும்தான். இது எல்லாமே என்னென்னா நெடில் எழுத்துக்கள். உயிரெழுத்து, மா எழுத்து, தா பா நா, கா வா சா, யா, இதில் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அடுத்தது குறில் எழுத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா நோ து இது 2 மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். மொத்தம் 42 ஓரெழுத்து சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ அது என்னென்ன எழுத்து, அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உயிரெழுத்தில் 6 பார்த்தோம் இல்லையா, அதுவும் நெடில் எழுத்து மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஆங்கிறது பசு. ஆ நெடில் ஆ அப்படின்னா பசு. ஈ அப்படின்னா ஒரு உயிர். ஈ நம்மளுக்கு தெரியும், ஒரு உயிர். ஊங்கிறது தசை. ஊன்னு இருக்கு இல்லையா, ஊனா ஊன் தசை. ஏ அம்பு. ஐ தலைமை. ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. இது எல்லாமே உயிர் நெடியில் 6 எழுத்துக்கள் ஓர் எழுத்து சொற்கள். ஒரு எழுத்து மட்டும் பொருள் தரக்கூடிய சொற்கள். அடுத்தது மா வரிசையில் 6. மா வரிசையில் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அதில் மா அப்படின்னா மரம், மாமரம். மீனா மேல். மீனா மேல். மூனா முதுமை. மேனா அன்பு. மைனா கண்மை. மோனா நுகர். இது எல்லாமே மா வரிசையில் வர 6 எழுத்துக்கள். அடுத்தது தா வரிசையில் வர 5 எழுத்துக்கள் பார்க்கலாம்.
தானா ஒரு பொருளை தான் கேட்குறோம் இல்லையா, அதான் தருதல். தீனா நெருப்பு, தூணா துறவு, தேனா தெய்வம், தைனா மாதம். இது எல்லாமே ஒரு எழுத்தாக இருந்து பொருட்கள் தரக்கூடிய தாவரிசை எழுத்துக்கள் 5. அடுத்தது நாவரிசை எழுத்துக்கள் 5. நா அப்படின்னா நாக்கு, நீனா முன்னிலை, எனக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான் நீ, அதான் முன்னிலை. நேனா அன்பு, நைனா நைதல், நோனா நோய், நோனா நோய்தல். இது எல்லாமே நாவரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து சொற்கள் 5. அடுத்தது பாவரிசையில் வரக்கூடிய 5 நெடில் எழுத்துக்கள். பானா பாட்டு, பூனா மலர், பேனா நுரை, பை அழகு, போனா ஏவல். அது காவரிசையில் வரக்கூடிய 4 சொற்கள். கானா சோலை, கூனா கூவு, கைனா இடம், கோ அரசன். இது எல்லாமே காவரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து சொற்கள் 4. எல்லாமே நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். வா வரிசையில் 4. வானா ஏவல், இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க இல்லையா, அதான் வானா ஏவல். வி மலர், வை கூர்மை, வவ் கவர். அடுத்தது சாவரிசையில் வரக்கூடிய 4 எழுத்து என்னென்னு பார்த்தோன்னா, சானா இறப்பு, சீனா ஒளி, சேனா எருது, சோனா மதில். அடுத்தது யா வரிசையில் வரக்கூடிய ஒரே ஒரு எழுத்து என்னென்னா நெடில் யா மட்டும்தான், அதுக்கு பொருள் என்னென்னா யாவை. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ குறில் எழுத்துக்கள் 2 பார்த்தோம். அது என்னென்னா நோனா துன்பம், தூணா உன். இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது, ஆனால் இது மீனிங் தரக்கூடிய சொற்களாக இருக்குது. அது மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியில் எத்தனை சொற்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மொத்தம் 42 சொற்கள் இருக்குது. இன்றைக்கி நாம் 2 நூறுபா பார்த்துருக்கோம். அடுத்த நூறுபாக்கள் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.